JEE Mains 2025 la keta question sequence and series la very important one. The number of terms of an AP is even. The sum of all the odd term is 24. The sum of all the even term is 30. And the last term exceeds the first by 21 by 2. Then the number of terms which an integer in an AP is A option is 4, then B option is 10, then C option is 6, then D option is 18. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கணும். என்ன கிவன் கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்றத ரீட் பண்ணி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்து எழுதிக்கணும். ஸோ சம் ஆஃப் ஆல் த ஈவன் நம்பர் இஸ் 13 கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் ஆல் த ஆட் நம்பர் இஸ் 24னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சொல்யூஷன் நம்ம என்ன எழுதுகிறோன்னா சம் ஆஃப் ஆல் த ஈவன் நம்பர்ஸ் எடுத்து எழுதுகிறோம். ஸோ ஈவன் நம்பர்ஸ் மீன்ஸ் A2 + A4 + எக்ஸட்ரா A2n ஈக்குவல் டு 30. ஆல்ரெடி அவங்க கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. தென் அகெயின் சம் ஆஃப் ஆல் த ஆட் டேர்ம்ஸ். ஸோ ஆட் டேர்ம் இஸ் 24னு கொடுத்துருக்காங்க. ஸோ A1 + A3 + எக்ஸட்ரா A2n - 1 இஸ் ஈக்குவல் டு 24. ஈக்குவேஷன் 2ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஈவன் நம்பராக இருந்தால் 2n, ஆட் நம்பராக இருந்தால் அந்த எடுத்த 2nலேருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் நம்பராக மாறிடும். ஸோ A1 + A3 எக்ஸட்ரா A2n - 1 இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ இதை எலிமினேஷன் மெத்தடில் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ A2 - A1 + A4 - A3 எக்ஸட்ரா A2n - A2n - 1 இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ அப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம்னால் நமக்கு ஃபார்முலா தெரியும், காமன் டிஃப்ரென்ஸு, தட் இஸ் D. ஸோ அப்போ A2 - A1ங்கிறது D, A4 - A3ங்கிறது D, எக்ஸட்ரா A2n - A2n - 1ங்கிறது D, அண்ட் ஸோ ஆன் ஈக்குவல் டு 6. ஸோ நம்பர் ஆஃப் D's எத்தனை இருக்குன்னா n டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ND இஸ் ஈக்குவல் டு 6. அது ஈக்குவேஷன் 3ன்னு மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட் டேர்ம் எக்ஸீஸ் ஃபஸ்ட் பை 21 by 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ A2n இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் 21 by 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது ஏக்கு ஈக்குவல். ஸோ அப்போ A2n எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா A + 2n - 1 × D. ரைட் சைடு உள்ள ஏவை லெஃப்ட் சைடு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். -A இஸ் ஈக்குவல் டு 21 by 2. ஸோ அப்போ ஏக்கும் ப்ளஸ் ஏக்கும் மைனஸ் ஏக்கும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ 2n - 1 × D. அந்த டியை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 2ND - D இஸ் ஈக்குவல் டு 21 by 2. ஆல்ரெடி NDயோட வேல்யூ ஈக்குவேஷன் 3ல் இருக்குது. ஸோ ND இஸ் ரீப்ளேஸ்டு டு 6. அப்போ ND இருக்க பிளேஸில் 6 அப்ளை பண்ணோன்னா 2 × 6 12. So 12 - 21D. 21 by 2 is equal to D. அதாவது மைனஸ் டியை ரைட் சைடு கன்வெர்ட் பண்ணிவிட்டு 21 by 2 லெஃப்ட் சைடு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 12 - 21 by 2 is equal to D. எல்சிஎம் எடுத்தோம்னா 24 - 21 by 2 is equal to D. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா டியோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 3 by 2ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ டியோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் 3ல் அப்ளை பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் 3 ND is equal to 6ன்னு இருக்குது. ஸோ அப்போ n × டியோட வேல்யூ என்ன 3 by 2. ஸோ n × 3 by 2 is equal to 6. ஸோ என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 3 by 2-வை ரைட் சைடு கன்வெர்ட் பண்ணோன்னா ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். அப்போ 2 by 3ன்னு சேஞ்ச் ஆகும். அப்போ 6 × 3 by 2. ஸோ டோட்டலி 12 by 3. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா n is equal to 4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ n is equal to 4ங்கிறது நம்பர் ஆஃப் ஈவன் டேர்ம்ஸ்க்கு. இதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆட் டேர்ம்ஸ் என்னவாக இருக்குன்னா 4 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ டோட்டலி எத்தனை டேர்ம் இருக்குன்னா 8 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னா 8 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அந்த இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா நம்பர் ஆஃப் ஆட் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ A1 + A3 + A5 + A7 is equal to 24ங்கிறது கொடுத்துருக்க கிவன் கண்டிஷன்ஸு. ஸோ அப்போ A1 நம்பர் ஆஃப் ஆட் டேர்ம்ஸு. ஸோ ஆட் டேர்மில் n is equal to 8 அப்ளை பண்ணோன்னா A1 + A3 + A5 + A7 is equal to 24ன்னு கிடைக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா A1ங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் A டேர்ம் ப்ளஸ் A3ங்கிறது என்னென்னா ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா A + 2D. A5ங்கிறது A + 4D. A7ங்கிறது A + 6D is equal to 24. ஸோ நம்பர் ஆஃப் A டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னா 4A இருக்குது. நம்பர் ஆஃப் D டேர்ம்ஸ் எத்தனை இருக்குது 12D இருக்குது ஈக்குவல் டு 24. ஸோ 4A +
12 into d-யோட வேல்யூ 3/2 is equal to 24. ஸோ 4a is equal to இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணால் 24 minus 18 கிடைக்கும். ஸோ அப்போ 4a is equal to 6. இப்போ a is equal to 6/4. 6/4 சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3/2 கிடைக்கும். ஸோ அப்போ a-வோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. a is equal to 3/2. ஆல்ரெடி you know that a is equal to 3/2, then d is equal to 3/2. ஸோ a வேல்யூ d வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படின்னா AP அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எக்ஸ்பேன்ஷன் உங்களுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். a plus d, a plus 2d, a plus 3d. அப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்னா 8 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ a plus 6d வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3/2, 3, 9/2, 6, 15/2, 9, 21/2, 12 கிடைக்குது. இதில் நமக்கு தேவையானது என்னென்னா நம்பர் ஆஃப் இண்டீஜர்ஸ் எத்தனைன்றது தான். ஸோ நீ நம்பர் ஆஃப் இண்டீஜர்ஸ் கவுண்டிங் என்னென்னா 3, 6, 9, 12ங்கிறது நம்பர் ஆஃப் இண்டீஜர்ஸ் டேர்ம். ஸோ டோட்டலி 4 டேர்ம்ஸ் கிடைக்குது. தேங்க்யூ.